கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ஷயா லாட்டரி 680 ட்ரா நம்பர் 08/12/2024 161 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 680 ட்ரா நம்பர் 680க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். 161 ரிசல்ட் வந்து 161 நம்ம 3 டிஜிட்டில் வச்சுருக்க நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 561 ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் அடிச்சிருக்கலாம். ஆல் போர்டில் எப்பயும் போல் 6 நம்மளுக்கு பாஸு. 161 எடுத்த மாதிரியே டபுள்ஸு, ரெண்டாவது நாள் டபுள்ஸ் அடிச்சிட்டான். என்ன ட்ரிக்ஸில் அடிக்கிறான்னு தான் என்ன கிடைக்கும், கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ண முடியலை. இந்த ஒரு ஸ்டைல் எடுத்தால் அது வேறு மாதிரி அடிக்கிறான். அப்படி அடிப்பான்னு பார்த்தா அவன் இப்படி அடிக்கிறான். ஆக்சுவலி 181 அடிச்சிருக்கோன்னா அவன் 161 சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறான். சரி, ஓகே, வாங்க இதை வச்சு நம்ம ஒரு ட்ரிக்ஸை எடுத்து எப்பயும் போல் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு பிசி பாஸு 61 பிசி நமக்கு பாஸு. ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணியாச்சு, லாஸு கிடையாது, காம்பன்சேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய 3 டிஜிட்டுக்கான கெஸ்ஸிங்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் கேஎல் ஃபேமிலி பேக்கு ஃப்ரீயாக சேனல் சார்பாக கிடைக்கும். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வாங்க, இப்போ நம்ம அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றது ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 161 தான் இப்போ நம்ம டெமோ எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 679 ஃபஸ்ட்டு நம்பர், 679. ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய ஒரு நம்பர் 622. ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா அதே வரிசையில் அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா 478. ஓகேங்களா? 478 365. ஓகேங்களா? 365. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 210 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னு எடுத்துக்கலாம். மறக்காமல் எல்லா பேருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு கேஎல் ஃபேமிலிக்குரிய ஒரு பேக் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதத்துக்குரிய பெண்டிங் நம்பர் சாட் எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் வேணுன்றதை மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 679 622 478 365 210 841. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணாலும் சரி, அது உங்களோட விஷ். எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த நம்பர்லாம் எடுத்து ட்ரை பண்ணுறீங்கன்னு ட்ரை பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரும் இதில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஹைலைட்டாக எடுத்து பின் பண்ணி சூப்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அக்ஷயா லாட்டரிக்குரிய 680 வச்சு இந்த நம்பருக்கான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 22 ஃபஸ்ட்டு நம்பர்
ஓகேங்களா. அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 78 92 92. ஓகேங்களா. இதுக்கு ஃபோர்த் ஒன் நம்பர் 3605. ஓகேங்களா. 05 இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 73. ஓகேங்களா. 73 எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதை 34 அண்டு 43 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒரு முக்கியமான குறியீடுக்குரிய ஒரு நம்பர். ஓகேங்களா. 161 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 680 வச்சு 8/12/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 22 7 8 9 2 3 6 0 5 7 3 3 4 4 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஹைலைட்டான ஒரு முயற்சி தான் இந்த ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கையும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்பையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ரெண்டையுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதுக்காண்டி ரெண்டையுமே போட வேணாம், போட சொல்லலை. இது எதையும் ஹைலைட்டாக எந்த நம்பர் சேம் ஆகுதோ அந்த நம்பரை மட்டும் சிம்பிளாக எடுத்து நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கான ஈஸியான கம்மியான செலவில் கரெக்டான ஒரு வின்னிங்கை நீங்கள் தேடி பிடிக்கலாம். அதை தான் சொல்கிறேன். மறக்காமல் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதனால் அப்படி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதுக்காண்டி மற்றவங்கள கஷ்டத்தில் நண்பன் அந்த மாதிரி ஃப்ராடு ஃபெயில்கள்லாம் தூக்கி தூர போடுங்க. யாருமே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு காசு கொடுத்து எந்த ஒரு நம்பரையும் வாங்காதீங்க. இன்றைக்கி ஒரு ஹைலைட்டான சம்பவம். அடுத்து அதையே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து போடலான்னு தான் இருக்கேன். நீங்கள் ஷேர் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்பானுங்க. ஃபஸ்ட்டு உங்களை நம்பலாம்ல, நம்பர் நான் கொடுத்தோன்னே அப்புறம் பிளாக் பண்ணிட்டு போயிட மாட்டேங்கிறேன்னு அப்படிங்க நம்மளை சொல்லுவாங்க. அதாவது அவங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் பண்ண போகிற விஷயத்தெல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. நீங்கள் பண்ணிட மாட்டீங்கல்ல, வின்னிங் வந்தால் நீங்கள் பிளாக் பண்ணிட மாட்டீங்களா, அப்படி இப்படின்னா ஃபுல்லாக கேட்பானுங்க. அப்படியே லட்டு மாதிரி பேசுவானுங்க. பேசிட்டு ரிசல்ட் வந்த உடனே அச்சோ ப்ரோ இப்படி அடிச்சிட்டான் ப்ரோ, பவரில் அடிச்சிட்டானே ப்ரோ, இப்படி தூக்கிட்டானே ப்ரோ, இப்படி தட்டிட்டான் ப்ரோ, நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நம்பர் தரேன் ப்ரோ, அதுக்கு நீங்கள் 500 தர வேணாம் ப்ரோ, 300 மட்டும் தாங்க ப்ரோ, போதும் ப்ரோ. ஓகேங்களா. நீங்கள் வின்னிங் எடுத்ததுக்கப்புறம் ஷேர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு பேசுவான். அந்த 300வும் வேஸ்ட்டு தான், இப்போ நேற்று கட்டின 500வும் வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் அவன் மணியை டோட்டலாக நம்மளை லாக் பண்ணுவானுங்க. இவ்வளோ பண்ணுங்க, அவ்வளோ கட்டுங்க, நீங்கள் 3 டிஜிட் வேணாம் ப்ரோ, 4 டிஜிட்டே ட்ரை பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னுவானுங்க. ஒன்றுமே பிடுங்க மாட்டானுங்க. வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. லாஸ்ட்டில் விட்டத்தை பார்த்து யோசிச்சோம்னா நம்ம தான் முட்டாள தெரியும். ஓகேங்களா. அதனால் அவங்கெல்லாம் தூக்கி தூர போடுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட், என்னுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேங்களா. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 146 ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா. 146. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 031 செகண்ட் ஒன் நம்பர். 031 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. 146 031 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4 டிஜிட். 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். 2750. ஓகேங்களா. 0253 3246. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். 2750 0253 3246 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 4 டிஜிட்னே சொல்லிக்கலாம். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏ போர்டு 1, பி போர்டு 6, சி போர்டு 1. ஓகேங்களா.
இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1 வந்தனால எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 7 ஓகேங்களா. அதுக்கடுத்து 6 ஹைலைட்டாக இருக்கனால 8 இல்லைன்னா 3 ஓகேங்களா. சி போர்டு 1 இதில் வந்து 1 உள்ள வரலாம் இல்லைன்னா 9 உள்ள வரலாம் சி போர்டை பொறுத்தளவு ஓகேங்களா. அப்போ சைவர் வராதா? சைவருக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? பெரிய தொரட்டாக தானே இருக்குது ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. ஒரு 2 நாள் கம்மியாகவே விளாடுங்க, அதுக்கப்புறம் விட்டு அதை பிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 2 1 வந்தனால ஒரு 1 அப்படி எடுத்துக்கோங்க, ஒரு 7 எடுத்துக்கோங்க, ஒரு 3 எடுத்துக்கங்க. 173 ஓகேங்களா. இந்த 173வே 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கங்க. எல்லாருமே ட்ரை பண்ணாதீங்க, பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிங்க. அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.